ஒரு தேவ பிள்ளையினுடைய போராயுதங்கள் எவை? இந்த பகுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தேவ பிள்ளையினுடைய போராயுதம் எத்தகையது என்பதை ஏன் பேச வேண்டியது வந்துச்சு, ஏன் அவர் அந்த காரியத்தை குறித்து பேசினார்? பாருங்க, ஆண்டவர் நமது வாழ்க்கையில் அநேக பகுதிகளில் வித்தியாசம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதே போல உலக மனிதர்கள் போராடுகிறது போல நீங்களும் நானும் போராடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் உண்டு, அப்படித்தானே சொல்லுது. ஆமே, தோத்திரம். போராட்டம் உண்டு, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, நீங்க போராடித்தான் ஆகணும். நம்முடைய போராட்டங்கள் சொத்துக்கான போராட்டம் அல்ல, நம்முடைய போராட்டங்கள் பணத்திற்கான போராட்டங்கள் அல்ல, எல்கை தகராறுக்காக போராடுகிறது அல்ல. நம்முடைய போராட்டங்கள் விசுவாசத்திற்கான போராட்டங்கள். அல்லேலூயா. பாருங்க, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் எதற்காக அப்படின்னு சொல்லும் பொழுது, யூதா எழுதிய நிருபம் அதுல ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேளுங்கள். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. உலக மனுஷன் எதுக்கோ போராடுறான். பணத்துக்கா போராடுறான், வேலைக்கா போராடுறான், பதவியை தக்க வச்சுக்கொள்ள போராடுறான், அப்புறம் சொத்துக்கா போராடுறான். வேற எதுக்கு போராடலாம்? யாக்கோபை போல உள்ளவர்கள் சேஷ்ட புத்திர பாதத்துக்கா போராடுறாங்க. இப்படி நிறைய பேர் நிறைய காரியத்துக்கா போராடும் பொழுது, தேவ பிள்ளைகளுடைய போராட்டம் எதுக்கு? என்னுடைய ஜீவியத்தில் கிருபையாய் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்திற்காக நான் போராடுகிறேன். ஆமென். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்களின் மிகப்பெரிய ரகசியமே அதுதான். நம்ம பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ ஆவிக்குரிய ஜீவியத்தில் சவால்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் போராட்டங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் எதிர்ப்புகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம் இல்ல. இதனுடைய ஏக லட்சியம் என்ன தெரியுமா? சுவாசத்துக்கு எதிரான போராட்டம். சுவாசத்திற்கு எதிரான போராட்டம். அப்போ இந்த போராட்டம் நம்ம செய்துதான் ஆகணும், இல்லாம முடியாது. ஏன்னா நம்ம வாழ்கிறது விண்ணகத்திற்குரிய வாழ்க்கை. நம்ம எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பூமியில, மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதனால விசுவாச ஜீவிதம் என்பது போராட்டம் தான். அதனால யாருமே என் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா இல்லையே, நான் உலகத்தில் இருக்கும் பொழுது டென்ஷன் இல்லாம இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும் பொழுது எதிர்ப்புகளை உணர்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு சொல்றேன், இது உலகத்தில் நீங்க சந்தித்த போராட்டம் அல்ல. இது எதற்கான போராட்டம்? சுபாசத்திற்காக போராட்டம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை, உங்களுக்கு தெரியும் இந்த வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், எதற்காக? ஓட்டத்தை முடித்தேன். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? சுவாசத்தை என்ன செய்து கொண்டேன்? ஆம், சுவாசத்தை தொடங்கினேன், சுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நான் ஒரு அவிசுவாசியாய் அல்ல, யாராக தான் இருக்கிறேன், விசுவாசியாத்தான் இருக்கேன். ஆமே இல்லையா? நல்ல, அதுதான் பெரிய போராட்டம். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற பெரிய போராட்டமே நம்பர் 1, சுவாசத்தை காத்துக்கொள்வதற்கான போராட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. எப்பாப்புராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். உங்களுக்கு வாழ்த்துதல். எல்லாரும் பாருங்க, உங்களுக்கு காலையில யார் வாழ்த்துதல் சொல்றார்? நீங்க யாராவது எப்பாப்புராவை பார்த்திருக்கீங்களா?
இல்லை, தோத்துறான். ஆனா இங்க நிறைய எப்பாப்புறாக்கள் இருக்கிறாங்க, ஆனா பேர் தான் வேற. நம்ம எல்லாரும் உங்களுக்கு என்ன செய்யறாங்க? வாழ்த்துதல் சொல்றாங்க. உங்க பக்கத்துல கைப்பிடிச்சு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்க. பெண் எப்பாப்புறாக்களும் ஆண் எப்பாப்புறாக்களும் எல்லாரும் வாழ்த்துதல் சொன்னீங்களா? உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். சரி, அவர் வாழ்த்து சொல்றாருன்னா பின்னால என்ன செய்யறாருன்னு அர்த்தம். தொடர்ந்து படிங்க பாப்போம். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இப்ப இவர் போராடுறாரா? எதுக்கு போராடுறாரு? எல்லைகள் பிடுங்கக்கா எவரா? இவர் எதுக்கு போராடுறார்? நீங்க எப்படி ஆகிலும் தேவ சித்தத்துல 3 வார்த்தை சொல்லி இருக்கு. தேறணும், நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும், நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். எல்லாரும் 3 அந்த வார்த்தையை சொல்லுங்க. தேறணும், நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும், நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். இதுக்கு வேண்டி போராடிட்டு கிடக்காது. நம்ம எப்படி ஆகிலும் மாசம் 2000 ரூபாய் கூட கிடைச்சிடாதான்னு போராடுது. எப்படியாவது ஒரு 10,000 ரூபாய் கூட வருமானத்தில் ஏத்தனா நம்முடைய போராட்டத்துக்கும் அன்னைக்கு நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாம் போராடினதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அன்னைக்கு அதிகாலமே எழும்பி போராடி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதிகாலமே எழும்பி போராடுறோம். பால் போடுறதுக்கு சிலர் பால் போடுறதுக்கு போராடுறாங்க, பேப்பர் போடுறதுக்கு போராடுறாங்க, வருமானத்தை பெருக்க போராடுறாங்க. அன்னைக்கு போராடுனது பூரா சுவாசத்துல நிக்கணும், தேவ சித்தம் செய்யணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப பாருங்க, விசுவாச ஜீவிதம் என்பது ரொம்ப வித்தியாசமா தான் இருந்திருக்கு. அப்ப நம்முடைய போராட்டம் இதற்கு ஒன்று விசுவாசத்திற்கான போராட்டம், 2வது தேவ சித்தத்திற்கான போராட்டம். தேவ சித்தத்திற்குள்ள நிறைய படிக்கணும். இந்த இடத்துல எத்தனை காரியம் இருக்கிறது? நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும், தேறினவர்களா இருக்கணும், நிலைத்திருக்கணும். 3 வார்த்தை சொல்லுங்க. தேறினவர்கள், நிச்சயம் உள்ளவர்கள், நிலைத்திருக்கிறவர்கள். ஒரு முறை கூட சொல்லுங்க. தேறணும். இன்னும் என்ன செய்யணும்? தேறணும். அடுத்து நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும், நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? போராடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது நம்முடைய போராட்டம் எதுல அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நம்ம விசுவாசத்திற்காக, 2வது தேவ சித்தத்திற்காக, 3வது இன்னொரு போராட்டம் இருக்கு. இதுல தான் நம்ம நிறைய பேர் கவனம் செலுத்துறோம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் எடுங்க. எபேசியருக்கு எழுதிய நிருபம் எடுங்க. அதுல இங்க ஒரு போராட்டம் இருக்குதா இல்லையா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை படிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அடுத்த போராட்டம் எது கூட? வான மண்டலத்தின் பொல்லாத சேனை, பிசாசுக கூட எப்பவும் போராட்டம் உண்டு. அப்ப 3 போராட்டம். ஒன்னு என்னது? சுவாசத்துக்காக, 2வது என்னது? தேவ சித்தத்துக்காக, 3வது என்னது? 3வது பிசாசு. 3வது பிசாசு. முதல்ல நமக்கு போராட்டம் எப்படியாவது விசுவாசத்தில் நிக்கணும்ப்பா, 2வது தேவ சித்தம் செய்யணும்ப்பா, 3வது போற வழியில இவனுக்கு மண்டையில ஒண்ணு போடணும்ப்பா, இந்த பிசாசுக்கு மண்டையில ஒண்ணு போடணும். அப்ப நமக்கு போராட்டம் உண்டு. யாரோட? ஒரு பெரிய சேனையோடாக நமக்கு போராட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பைபிள் சொல்லுது, பிசாசுனுடைய கூட்டத்தை சேனை என்று சொல்லுது. பிசாசுக கூட்டத்தை என்ன சொல்லுது? சேனை. அதனாலதான் நம்மளை இன்னும் விசுவாசத்துல நம்ம இன்னும் கட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் லூசா இருக்கப்படாது, ஒரு நாள் நீங்க பலகீனர்களா இருக்கப்படாது. அதனாலதான் அந்த போராட்டம் உண்டுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஒரு 2 வசனத்துக்கு மேல பாருங்க, பலப்படணும்னு இருக்குதா இல்லையா? 10ஆம் வசனம்
கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. ஏன் பலப்படணும்னா, நீங்க யாரோட போராட வேண்டியிருக்கு? ஒரு சேனையோட போராட வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆமா, நீங்க பலப்பட்டுருங்க. நீ இப்படி இருந்தா பத்தாது, நீங்க இப்படி இருந்தா சரிப்படாது. சோர்வா இருக்கக்கூடாது, மனமடிவா இருக்கக்கூடாது, மங்கி போனவர்களா இருக்கக்கூடாது. உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது ஒரு ஆவி அல்ல, ஒரு ஆவிகளின் சேனை. ஒரு பிசாசு அல்ல, ஒரு பிசாசின் சேனை. ஒரு சத்துரு அல்ல, ஒரு சத்துருவின் சேனை. அப்ப நமக்கு எல்லா பிள்ளைகளும் புரிஞ்சுக்கிடணும், எனக்கு போராட்டம் உண்டு. எல்லாரும் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு சேனையோட போராடணும்னா நீங்க வெறுங்கையா நிக்கப்படாதுல்ல. நீங்க வெறுங்கையா நிக்கப்படாது. உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஆமே, தோத்திரம். என்னது? போராயுதங்கள் தேவைப்படுகிறது. நமக்கு போராயுதங்கள் தேவைப்படுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு போராயுதங்கள் வேணும். சில ஆட்கள் நாயை பார்த்த பிறகுதான் கல்லை தேடுவான், பாம்பை பார்த்த பிறகுதான் கம்பெடுக்க பாம்பு வெயிட் 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 வெயிட். உடனே பாம்பு இப்படி கேட்கும், எங்க போறேன்? கம்பெடுத்துட்டு வாரு. உடனே பாம்பு மனசில் சொல்லும், போல நான் போறேன். அது ஏன் பிரச்சனை வந்த பிறகுதான் சில பிள்ளைகள் எல்லாம் விசுவாசம் தேவைப்படும், ஆராதனை தேவைப்படும், ஒப்பு கொடுத்தல் தேவைப்படும். ஆமா, பிரச்சனையை பார்த்த உடனே அர்ப்பணிப்பு என்ன, ஆதங்கம் என்ன, விசுவாசம் என்ன, அறிக்கையிடுதல் என்ன, தீயா நிற்பான். அதாவது சில ஆட்களுக்கெல்லாம் சில காரியங்கள் லேட்டா தான் வரும். அது சினிமாக்காரன் சொன்னது போல லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும்னு சொல்லப்படாது. லேட்டா வந்தா ஆபத்து. ஆமா, எப்படின்னு சொல்லித்தாரு. அதாவது ஒரு ஐஸ்வர்யவான் ஒருத்தன் இருந்தான். அவன் ஜீவனோடு இருந்த காலத்துல அவனுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டுச்சு. அவன் இது ஒன்றும் கேட்கல. ஆண்டவரை பத்தி சொன்னாங்க, இது ஒன்றும் கேட்கல. ஆராதனைக்கு கூப்பிட்டாங்க, இது ஒன்றும் கேட்கல. உபவாச ஜபம் உண்டுன்னு சொன்னாங்க, இது ஒன்றும் கேட்கல. அவனுக்கு ஒரே லட்சியம், பணத்தை கூட்டணும், எப்படி ஆகிலும் இன்னும் பெரிய வீடு வைக்கணும், இன்னும் 10 ஏக்கர் நிலம் வாங்கணும். அப்படியே அவனுடைய கண்ணோட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள் அவனும் செத்தான். அவனை தோத்திரம் எங்க கொண்டு போனாங்க? சாசு என்ன கொண்டு போச்சு? பாதாளத்துக்கு கொண்டு போச்சு. அங்க என்ன இருக்கு? பயங்கரமான அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பயங்கர சூடு, பயங்கர சூடு. இந்த சூடு அடிச்ச உடனே அவனுக்கு என்ன ஆசை வருது? எல்லாரும் மனம் திரும்பணும். என்ன ஆசை? ஆமா, தோத்திரம். சூடு அடிச்ச பிறகுதான் என்ன வந்தது? எல்லாரும் மனம் திரும்பணும். உடனே யாருக்கு லெட்டர்? அபிரகாமுக்கு ஒரு லெட்டர். அபிரகாமே, நான் அவர் பேர் தெரியாது, ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? ஐஸ்வர்யா. நான் மிஸ்டர் ஐஸ்வர்யான் பெயர் சார். எங்க இருந்து? பாலப்பிள்ளத்திலிருந்து. என்ன பிரச்சனை? உடனே இவர் எழுதுறார், எனக்கு சகோதரர்கள் இருக்காங்க. உடனே பாஸ்டர் அனுப்பி லாசருவை அனுப்பி, லாசர் இங்கே இருக்கான், லாசருவை அனுப்பி என் தம்பிமார அண்ணன்மார எல்லாம் விசுவாசத்துக்குள்ள வர சொல்லணும். இங்க பயங்கர சூடு, அதனால எல்லாரும் மனம் திரும்புங்கன்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்க. பாருங்க, உயிரோட இருக்கும் காலத்துல விசுவாசத்துக்காக வரல, உயிரோட இருக்கும் காலத்துல தேவ சித்தத்துக்கு வரல, உயிரோட இருக்கும் காலத்துல ஆத்மீகத்தை சொல்லி பேசும்போ இவர்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்து. ஆனா பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது இப்ப ஒரு உபவாச ஜபம் கிடைக்காதா? இப்ப ஒரு காத்திருப்பு கூட்டம் கிடைக்காதா? இப்போ ஒரு வசனம் கிடைக்காதா? இப்போ ஆராதிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அப்படின்னு சொல்லி தோத்திரம் ஏங்குவாங்க. காலம் கடந்து வருகிற வாஞ்சை பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. தெய்வம் நமக்கு தந்த நல்ல காலங்களில தோத்திரம் போராட வேண்டியவைகளுக்கு போராடி, நிற்க வேண்டிய இடத்துல நின்று தெய்வ கிருபையில பிரகாசிக்க. அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அல்லேலூயா. மக்களை, இன்னைக்கு வசனம் இருக்கு, இன்னைக்கு ஆராதனை இருக்கு, இன்னைக்கு ஜெபம் இருக்கு, இன்னைக்கு அரவணைப்பு இருக்கு, இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு, இன்னைக்கு கடிந்து கொள்ளுதல் இருக்கு, இன்னைக்கு உபதேசம் இருக்கு, இன்னைக்கு நமக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க.
ஆனா இதெல்லாம் இல்லாத ஒரு காலத்துல உலகம் வரப்போகிறது. ஒரு மனுஷன் தேடுவான், யாராகிலும் ஒருவர் எனக்காக ஜெபிக்க இல்லையா, யாராகிலும் ஒருவர் எனக்காக உபவாசம் பண்ண இல்லையா, யாராகிலும் ஒருவர் எனக்கு உபதேசம் பண்ண இல்லையா. ஒரு பஞ்சகாலம் வருது. எப்படிப்பட்ட பஞ்சகாலம்? வேத வசனங்கள் இல்லாத ஒரு பஞ்சகாலம் வருது. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட, அதனாலதான் எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப அவர்கள் எதோடு கூட போராட பைபிள் சொல்லுது? ஒன்று, விசுவாசத்திற்கான போராட்டம். 2, தேவ சித்தத்திற்கான போராட்டம். 3வது, சாசுகளின் ஆவிகளின் சேனையோடு. அப்ப நம்ம ஒரு நபர் நினைக்கப்படாது. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு சேனைகளுக்கு முன்னால கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறார். அப்ப நம்ம ஒரு ஆளுக்கு விரோதமா எழும்புனா நம்ம என்ன செய்யலாம்? ஒரு 5 கல்லு தாவீத மாதிரி எடுத்துக்கலாம். ஒருவேளை ஒரு பெரிய சேனைக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இன்னும் நம்மை தகுதிப்படுத்தணும், இன்னும் நம்ம பலப்படுத்தணும், இன்னும் நம்ம ஆராதிக்கணும், இன்னும் நம்ம ஆவியில நிரம்பணும், இன்னும் நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தணும், இன்னும் நம்ம தேவ சித்தத்துக்குள்ள கொண்டு நிறுத்தணும். எதையும் செய்வதற்கு திராணி உள்ளவர்களா மாறும். அல்லேலூயா. எந்த இடத்திலையும் நிற்கத்தக்க ஒரு திராணி உள்ளவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஒரு அல்லேலூயா. சரி, இப்ப போராட்டம் இல்லை. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? எங்கள் மாம்சம், எங்கள் போர் ஆயுதங்கள் எப்படிப்பட்டவைகள் இல்லை, மாம்சத்துக்கு ஏற்றவைகள் இல்லை. இப்ப எடுங்க 2 கொரிந்தியர். மக்களை, இந்த வெளியே உள்ளது என்னவோ எனக்கு வருது. இப்பந்தான் போட்டியலோ என்னவோ தெரியல. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் எடுங்க எல்லாரும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் எடுங்க. அதனுடைய 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனத்தையும் படிங்க பார்ப்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும், நாங்க மாம்சத்திலே வாழ்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? போராட்டம் உண்டு, ஆனால் நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நாங்கள் மாம்சத்தின்படி. நம்முடைய ஆயுதங்கள் வேற, தேவ பிள்ளைகளுடைய ஆயுதங்கள் வேற, தேவ பிள்ளைகளுடைய சிந்தனை மண்டலம் வேற, தெய்வ பிள்ளைகள் பயன்படுத்துகிற வெப்பன் வேற. எல்லாரையும் போல நம்மளும் தெருவில் நின்று வாக்குவாதம் பண்ண வேண்டியவர்கள் அல்ல. கர்த்தரு சோத்திரம். எல்லாரையும் போல இறங்கி நின்று வா அடிச்சு பாப்போன்னு கூப்பிட வேண்டியவர்கள் அல்ல. எல்லாரையும் போல அவர்களும் பேசணும், நம்மளும் பேசணும். அவனும் குறை சொன்னா நம்மளும் குறை சொன்னோம், அவனும் ஏளனம் பண்ணினா நம்மளும் ஏளனம் பண்ணணும். அப்படி சொல்ல வேண்டியவர்கள் அல்ல. நம்ம பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நாங்கள் வாழ்வது மாம்சத்திலாய் இருந்தாலும் நாங்கள் போர் செய்வது மாம்சத்தின்படி அல்ல. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். இது எல்லாருடைய ஜீவிதமா மாறணும். அதுதான் ஆத்மீக அனுபவம் தம்பி. இது எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ஜீவிதமா மாறணும். எல்லாரும் சேர்ந்து படிங்க. எல்லாரும் சேர்ந்து படிங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்ப நம்ம யாரா இருக்கக்கூடாது? மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றார். தொடர்ந்து படிமா. அடுத்த வசனம். எங்களுடைய போர் ஆயுதங்கள், எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கிடணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய தான் பயன்படுத்துகிற ஆவிக்குரிய போராயுதத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அது மாம்ச பலத்தில் உள்ளது அல்ல, அது தேவ பலத்தில் உள்ளது. நம்ம பயன்படுத்துகிற ஆயுதம் மாம்ச பலத்தில் உள்ளது இல்லையா? அதுக்கு பலன் இருக்கு, ஆனா மாம்ச பலன் இல்லை, தேவ பலன் உள்ள ஆயுதம். நம்ம பயன்படுத்துகிற ஆயுதம் எப்படிப்பட்டது? தேவ பலன் உள்ள ஆயுதம்.
ஆமா, அதனாலதான் மாம்சத்துல பலன் இல்லை, அதனால இவனை ஜெயிச்சிடலான்னு சொல்லப்படாது. ஏன்னா தேவ பிள்ளைகளுடைய ஆயுதத்துல மாம்ச பலன் இருக்காது, ஆனா அங்க என்ன இருக்கும்? தேவ பலன் இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ரொம்ப வருஷங்களுக்கு முன்ன ஆமென் தோத்திரம் ஒரு சம்பவம் ஊழியத்துல, அன்னைக்கு ஒரு தேவ மனிதன் தேவ செய்தி கொடுத்தார். தன்னுடைய தேவ செய்தி கொடுக்கும்போ அவர் சொன்ன ஒரு சாட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு ஊழியக்காரர், அவர் ரொம்ப ஒரு ஏழை, பெரிய அளவு படிப்பறிவில்லாத ஒரு மனுஷன். அந்த மனிதன் அந்த ஊர்ல ஊழியம் செய்வதும் கூட்டம் நடத்துறதும் ஒரு மனிதனுக்கு இடையூறா இருந்துச்சு. அவன் கொஞ்சம் பணக்காரன், அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் தன் தேவைக்கென்று சுயத்திற்காக பயன்படுத்தி வந்தார். ஆனா இப்ப என்ன செய்யறாரு, இந்த பாஸ்டர் உள்ள இல்ல, நீங்க திருடப்படாது, இவர் சொல்லி கொடுக்கிறார், திருடப்படாது, அநியாயம் செய்ய போகக்கூடாது, யாருக்காகவும் பொல்லாப்பு செய்யப்படாது அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு மக்களே, உபதேசம் பண்றார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நிறைய அந்த கிராமத்து மக்கள் இது தப்பு, நம்ம இந்த முதலாளி நம்மளை என்ன செய்யறார், தப்பா யூஸ் பண்றார், நம்ம இதெல்லாம் செய்யப்படாதுன்னு என்ன செய்யறாங்க, மனம் திரும்புறாங்க. மனம் திரும்பின பிறகு நிறைய பேர் அந்த ஆளுகிட்ட வேலைக்கு என்ன செய்யல, போகல. இப்ப இந்த முதலாளி ஆனவனுக்கு யார் மேல கோபம்? பாஸ்டர் மேல கோபம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் செய்ததெல்லாமே தவறான தொழில், தவறான வாழ்க்கை, தவறான வருமானம் ஈட்டுதல் இது. ஆனா இதுவரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அது தெரியாது. பாருங்க, அவன் என்ன செய்யறான், அவங்களுக்கு ஒரு 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா கூட்டி கொடுத்தா போதும், அவங்க எந்த தப்பையும் செய்துட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இவன் தன்னுடைய இன்ஃப்ளூவன்ஸ்னால அந்த வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் அவன் சாதாரணமா நடத்தி வர்றானா. அப்போ என்ன நடக்குது, இந்த பாஸ்டர் எல்லாருக்கும் சரி எது தவறு எதுன்னு சொல்லி கொடுக்கிறார், எது பரிசுத்தமானது எது அசுத்தமானதுன்னு சொல்லி கொடுக்கிறார், எது தேவையானது எது தேவையில்லாததுன்னு. அப்ப என்ன நடக்குது, இவருக்கு பாஸ்டர் மேல பயங்கர கோபம். ஒரு நாள் இவன் திட்டமிட்டு அந்த பாஸ்டரை வழியில நிறுத்தி ஒரு அடி கொடுத்து அவரை இனி இந்த பகுதிக்கு வரப்படாதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு போற வழி நம்ம நீங்க பார்த்துருக்கீங்களா, வள்ளியூர் கிழக்க போனீங்கன்னா ஊர் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டருக்கு உள்ளதான் இருக்கும். ஒரு ரோடு மட்டும்தான் போகும், உள்ள ஒரு 50-60 வீடு இருக்கும். இப்படிப்பட்ட இட வழியில நின்றுட்டு பாஸ்டரை பயமுறுத்தி அடிக்கிறதுக்கு கை வாங்கியிருக்கான். இவன் எவ்வளவோ பேசியிருக்கான், அவர் ஒரு வார்த்தையும் பேசல. அவர் பார்க்கும் பொழுது மெலிந்த பசு போல இருந்திருக்கார். பஸ்ல நம்ம பைபிள படிக்கிறோம் இல்ல, மெலிந்த பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வர கண்டேன். அப்ப இவரை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, 4 மிரட்டுனா இந்த ஆள் ஓடிவிடுவான் அப்படின்னு சொல்லி தோத்துறான். மிரட்டிட்டு கைய வாங்கினா சொன்னார், இயேசுவின் நாமத்திலே அப்படி சொன்னார். பாஸ்டர் என்ன சொன்னார், இயேசுவின் நாமத்திலே சொன்னார். ஓங்கன கை இப்படி நிக்கி, ஓங்கன கை ஒரு 4-5 பேர் அவங்க கூட அல்ல கைகள் இருந்திருக்கு. இப்படி நிக்கி, சரி பிரதர், எனக்கு வீடு சந்திக்கணும், எனக்கு கூட்டம் நடத்தணும், பர்மன் சந்திப்போம், நான் போயிட்டு வரேன். இவர் போயிட்டார். இவர் எப்படி நிக்கிறார், நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, அடிக்க கை வாங்கினவர் இப்படி நிக்கார். இனி இறக்கணும்னா யார் வரணும், உள்ள போன மெலிந்த பசு வரணும், வந்தாதான் இறக்க முடியும். ஏன்னா தூக்கின கை தூக்கின இடத்துல நிக்குது. அருங்க அவரும் பயங்கர சாதனம் தான், இறக்காம விட்டுட்டு போயிட்டார். அவன் அப்படியே வாரான் வீட்டுக்கு சோத்துறான். கடைசியில் இவர் உள்ள போய் வீடெல்லாம் சந்திச்சுட்டு ஒரு வீட்டுக்கு முற்றத்தில் வச்சு ஜனங்களுக்கு வசனம் பேசிட்டு இருக்கிறாரா. சாயந்தரம் பொழுதடைகிற வேலை, இவன் கொஞ்சம் பேர் வெளியே நிக்கிறான். அதுல ஒரு ஆளுக்கு கைப்பிடி நிக்க சோதரம். உடனே எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. முதலாளி வந்திருக்கார். ஏன்னா இவங்கள பதலர் அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் முதலாளி வந்திருக்காருன்னு சொல்லி என்ன செய்யறார், அவங்கள கூட்டிட்டு பை பார்த்தா முதலாளி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றார். சரி முதலாளி, கடைசியில் பார்த்தா முதலாளி கையறங்கையில் எல்லாரையும் போல உட்கார்ந்து ஆண்டோடைய வசனத்தை கேட்டு
முதலாளி மனம் திரும்பி நான் செய்த தப்பை வாய் திறந்து அறிக்கையிட்டார். பாஸ்டர் ஜோம் பண்ணார், கை இறங்கி போச்சு. அந்த தேசத்தில் அழகான ஒரு ஆலயம் அந்த முதலாளி கட்டி கொடுத்தார். அவன் தான் விசுவாசி. அங்க இந்த அவனுக்கு ஆள் பலன் இருந்துச்சு, ஆள் பலன் இருந்துச்சு, பணபலம் இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு. ஆனால் இந்த மனிதனுக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவ பலன் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைக்கிற அழைப்பு இதுதான். ஆண்டவர் நம்மை அழைக்கிற அழைப்பு இதுதான். ஆண்டவர் என்ன அழைப்பு? பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை மாம்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியது அல்ல, அது தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் ஆயுதத்தை பயன்படுத்துது, இந்த உலகம் சில ஆயுதங்களை பயன்படுத்துது, அது மனுஷ பலன் உள்ளது. ஆனால் சில பிள்ளைகள் தேவ பலன் பயன்படுத்துகிறாங்க. அது எப்படிப்பட்டது ஆயுதம்? தேவ பலன் உள்ள ஆயுதம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் அநேக ஆவிக்குரியவர்களாக இருந்துவிட்டு, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்துவிட்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்துவிட்டு மாம்சத்தின் ஆயுதங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை செய்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. பாருங்க, பேதுருவை பிடிக்க வந்த போர்ச்சேவகனை பேதுரு என்ன செய்தார்? பட்டயத்தை எடுத்து காதர வெட்டி விட்டார். எத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கார் இவர்? 3 வருஷம். யாரோட ஊழியத்தில் இருக்கார்? இயேசுவோட. ஆமா, எப்ப பார்த்து பாருங்க, 3 வருஷம் இயேசுவோடு இருந்தும் மாப்பிள்ளை எது கொண்டுதான் நடந்திருக்கார்? பட்டயம் கையில் இருந்திருக்குல்ல. போனது எதுக்கு? ஜோம் பண்ண. போனது எதுக்கு? ஜோம் பண்ண. எதை முடிச்சுட்டு போனாங்க? திருவிருந்த முடிச்சுட்டு தான் போனாங்க. திருவிருந்த முடிச்சுட்டு ஜோம் பண்ண போய் இருக்காங்க. அப்போ இடுப்பில் என்ன இருந்திருக்கு? பட்டயம் இருந்திருக்கு. அப்ப நம்மளால மோசம் தானே. அப்ப திருவிருந்த ஆராதனையில என்ன இருந்திருக்கு? இடுப்புல பட்டயம். அவ்வளவு நேரம் இயேசு ஜோம் பண்ணி இருக்காரு, இயேசு கூட உட்காந்து ஜோம் பண்ணி இருக்காங்க. அப்ப இடுப்புல என்ன இருந்திருக்கு? எவன் வந்தாலும் விட மாட்டேன். இடுப்புல என்ன இருந்திருக்கு? நிறைய ஆட்கள் பேதுரு மாதிரி தான் இருக்காங்க. ஆண்டவர் அறிஞ்சாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, தேவ கிருபையில வந்தாச்சு. இன்னும் எங்கேயோ ஒரு மூலையில மாம்சத்தின் ஆயுதங்கள் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு, மாம்சத்தின் சுபாவங்கள் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு, மாம்சத்தின் பட்டயம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப பாருங்க, அது வெற்றியா தோல்வியா? அது வெற்றியா தோல்வியா? பாருங்க, பேதுரு பட்டயத்தை எடுத்து வெட்டி விட்டார். ஆனா கை நடுங்கிட்டு, கழுத்துல தான் வெட்டணும்னு நினைச்சா காதோட போச்சு. ஆனா வெட்டினார். உடனே ஆண்டவர் சொன்னார், நோ, பட்டயத்தை எடுத்தவே பட்டயத்தால செத்து போயிடுவான். அதனால நீ என்ன செய்யாத, நீ என்ன பண்ணாத, பட்டயத்தை யூஸ் பண்ணாத. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, ஆள் ஆவிக்குரியவன். பட்டயம் எப்படி இருந்து செய்கிறது ஊழியம், பட்டயம் எப்படி இருந்து. அதே பேதுரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு எல்லாரும் எதிர்த்து வந்து நின்னாங்க. இவருடைய போராயுதம் எப்படி இருந்துச்சு? ஆவிக்குரியதா இருந்துச்சு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளையினுடைய போராயுதம் எப்படிப்பட்டதா? தேவ பலன் உள்ளது. அல்லேலூயா. நம்முடைய ஆயுதம் எப்படிப்பட்டது? தேவ பலன் உள்ளது. இங்க நினைக்கலாம் எல்லாரும் அமை தோத்திரம். பாருங்க, கோலியாத்தை பார்த்துருக்கோம் படத்தை, இந்த எதுல போட்டோல எல்லாம் பார்த்துருப்பீங்க. எத்தனை அடி உயரமா இருந்தார்? 6 முழம். 6 முழம்னா எத்தனை அடி? 9 அடி. நான் 5.5 அடி. இதுக்கு மேல எத்தனை அடி இருக்கு? 3 அடியா? இதுக்கு மேல 3 அடி. எப்படி பார்த்திருக்கலாம்? ஹலோ பிரதர், ஹவ் ஆர் யூ? எப்படி பார்த்திருக்கலாம்? அந்த மனுஷன் சவுல் எதை கண்டு பயந்தாரு? அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரன். அவன் ஈட்டி ரொம்ப பெருசு, அவன் பட்டயம் ரொம்ப பெருசு, அவனுடைய உடம்பெல்லாம் என்ன செய்திருக்கு? கவசத்தால மூடி இருக்கு. அவனை நம்மால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது அமை தோத்தர் தேவ பலன் உள்ளவர். ஒரு கல் எடுத்து மண்டையில போட்டா டப்புன்னு செத்து போட்டார். அல்லேலூயா. ரிஸ்கே இல்லாம புஷ்குன்னு விழ வச்சுட்டார்.
எப்படி ரிஸ்கே இல்லாம புஷ்குன்னு விழ வச்சிட்டார். அதுதான் தேவ பலனுள்ள ஆயுதம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல நின்று கொண்டு சில பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்களுக்கு நீங்க இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனை, உங்களுக்கு முன்னாலும் எழும்பி நிற்கிற சில போராயுதங்கள் பலரையும் ஜெயிச்சிருக்கலாம். கோலியாத்து எந்த தைரியத்தில் நின்னா, இதுக்கு முன்ன நான் இவனை ஜெயிச்சிருக்கேன், இதுக்கு முன்ன இவனை ஜெயிச்சிருக்கேன், இவனுக்கு முன்ன இவனை ஜெயிச்சிருக்கேன், இதுக்கு முன்ன இவனை ஜெயிச்சிருக்கேன், உன்னையும் ஜெயிச்சிருவேன். ஆனா எந்த தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆயுதம் ஆவிக்குரிய தேவ பலன் உள்ளதாய் இருக்கிறதோ, அமை தோத்திரம், எல்லாரையும் ஜெயித்தாலும் தேவ பிள்ளைகளை அவனால் ஜெயிக்க முடியாது. காரணம் இது தேவ பலன் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். இது தேவ பலன் உள்ளது. ஆமென். அதனால நம்முடைய போராயுதங்கள் எப்படிப்பட்டதல்ல, மாம்சத்துக்குரிய போராயுதங்கள் இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ போன வாரத்தில் நம்ம படிச்சோம். உங்களுக்கு போர் அடிக்குதா? வெரி குட் வெரி குட். உடனே பிரசங்கம் ஆரம்பிச்சதுல எல்லாருக்கும் சந்தோஷம் தானா? வெரி குட் வெரி குட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் நம்ம கூட பேச போறார், ஆண்டவர் உங்களோட பேச போறார். தேங்க்யூ. போன வாரத்தில் நம்ம படிச்சோம், நம்ம தகர்க்க வேண்டிய சில அரண்கள். எத்தனை அரண்கள் படிச்சோம் உண்டு? அப்ப 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி என்ன படிச்சோம்? தர்க்கங்கள், 5ஆம் வசனத்தின்படி மேட்டிமைகள், 3வது மிஞ்சிய எண்ணங்கள், அப்படின்னு 3 காரியம் படிச்சோம். நம்ம தகர்க்க வேண்டிய தோத்திர 3 அரண்கள் அப்படின்னு நம்ம படிச்சோம். இது ஒரு பெரிய சரித்திரம், ஒரு பெரிய செய்தி. ஆனா ஒரு 2 காரியத்தை கூட சொல்லிட்டு நம்ம பயன்படுத்த வேண்டிய போராயுதத்தை குறித்து நம்ம படிக்க போகிறோம். 4வதா எழுதி கொள்ளுங்கள். 6ஆம் வசனம் படி மக்களே. கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முந்தின வசனத்துல அரண்களை குறித்து பேசி வருகிறாவ, இந்த 6வது வசனத்துல கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதி உள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற. அப்போ நம்ம தகர்க்க வேண்டிய இன்னொரு அரண் பாருங்க. பிசாசு நம்ம குடும்பங்களுக்குள்ள சில அரண்களை உயர்த்துறான், நம்ம சபைகளுக்குள்ள ஒரு அரணை உயர்த்துறான். நீங்க நினைக்கிறீங்க உங்க கடன் பிரச்சனை, நீங்க நினைக்கிறீங்க உங்க பண பிரச்சனை தான் பிரச்சனை. உன் ஜீவிதத்தை அழிக்கிற பிரச்சனை இந்த கடனோ இந்த பணமோ கிடையாது. உன் பெரிய பிரச்சனையை சத்துருவானவன் நமக்குள் உயர்த்தி இருக்கிற கீழ்ப்படியாமை என்று சொல்கிற அரண். அல்லேலூயா. எல்லா குடும்பங்களும் கடனால் அழிந்தவர்கள் அல்ல, ஆனா அநேக குடும்பங்கள் கீழ்ப்படியாமையினால் தான் அழிஞ்சிருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் சொல்ல புரியுதாமா? அப்ப நீங்க நல்ல ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் குடும்பம் ஏன் அழிஞ்சது? கீழ்ப்படியாமையினால. நோவா காலத்துல அன்றைக்கு இருந்த மக்கள் ஏன் அழிஞ்சாங்க? கீழ்ப்படியாமையினால. இப்படி பார்த்தா எந்த இடத்துல எல்லாம் அழிவுன்னு ஒண்ணு வந்திருக்குமோ அங்க டிஸ்ஒபீடியன்ட் இருக்கும், கீழ்ப்படியாமை இருக்கும். பிசாசு நம்முடைய குடும்பங்களில் உயர்த்துகிற அடுத்த அரண் என்ன தெரியுமா மக்களே? அவன் மன மேட்டிமையை கொண்டு வந்து கீழ்ப்படிய விட மாட்டான். பிசாசு என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படிய விட மாட்டான். இது கீழ்ப்படியாமை என்று சொல்வது பிசாசு எடுத்துக்கொள்கிற நம்ம வீட்டில் கட்டுகிற ஒரு அரணாக்கும். இது ஒரு எல்லையை தாண்டி ஒன்ன விடாது, இது ஒரு எல்லையை தாண்டி ஒன்ன போக விடாது. இந்த கீழ்ப்படியாமைக்கு தண்டனை உண்டு. பிசாசுடைய ஆயுதம் அவன் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான், நம்மளை தெய்வத்துக்கு விரோதிகளாக்குவார், தெய்வத்தை நமக்கு சத்துருவாக்குவார். அவர் நம்ம மண்டையில போட்டுருவார், செத்துருவோம். தன் கையினாலேயே தன்னை தவறு செய்ய வைத்து அழிக்கிறவனாகும் பிசாசு. அவன் நமக்குள்ள உயர்த்துகிற ஒரு என்ன தெரியுமா அரண்? என்னது? கீழ்ப்படியாமை. அதனாலதான் ஒரு கணம் கூட
ஜீவிதத்தில் கீழ்ப்படியாமைய வளர விடவே கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மக்களை கீழ்ப்படியாத ஒருத்தனும் வாழ்ந்ததா சரித்திரமே. அது ஆதாமா இருக்கட்டும், அது தாவீதா இருக்கட்டும், அது நோவா காலத்து மக்களா இருக்கட்டும், அது யாக்கோபா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் எந்த இடத்திலெல்லாம் கீழ்ப்படியாம இருந்ததோ அந்த இடத்திலெல்லாம் அழிவு, நாசம், கேடு, பொல்லாப்பு, தீமை இருந்துச்சு. ஆனா அதே நேரத்தில் எந்த இடத்திலெல்லாம் கீழ்ப்படிதல் இருந்துச்சோ அவங்க வாழ்க்கை ஜெயமாய் இருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். மாம்சத்துக்கு கீழ்ப்படிய கூடாது, மாம்சத்தை கீழ்ப்படுத்தி வச்சிருக்கணும். மாம்சம் யோசிக்க வைக்கும். பாஸ்டர் ஒரு ஆலோசனை சொன்ன உடனே நம்ம கீழ்ப்படியணுமோ, அவர் சொன்னா நம்ம கேட்கணுமோ, அவைய சொன்னா நம்ம கேட்கணுமோ, இப்படி யோசிக்க வைக்கும். இது இது செய்ய வேண்டியதை செய்ய விடாது. அம்மா ஒரு காரியம் சொல்லும், அவைய சொன்ன நம்ம உன்னை கேட்டணுமோ, அப்ப ஒரு காரியம் சொல்லும், அவர் சொன்னா நம்ம கேட்டணுமோ, ஏன் நமக்குன்னு சிந்திக்க ஒரு திறமை கிடையாதோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். இது மாம்சத்துக்குள்ள வேலை. நம்ம செய்ய வேண்டியதை செய்ய விடாது, நம்ம செய்ய வேண்டியதை செய்ய விடாது. விளையாட்டு அல்ல ஆத்மீக ஜீவிதம். அதனாலதான் பரிசுத்தவான்கள் தெய்வ சித்தத்துக்கு வேண்டி போராடினது. அதனாலதான் தெய்வ மக்கள் விசுவாசத்துக்கு வேண்டி போராடினது. நமக்கு யோசிக்க தெரியாததனால அல்ல. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார்? எல்லாம் செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு, எல்லாம் தகுதியார. இது என்ன செய்யும்? செய்ய வேண்டிய வேண்டும் என்று இருக்கிறவர்களை அது செய்ய விடாது. எல்லாரும் இந்த வசனத்தை படிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் விரோதமாய் இருக்கிறது. அவ்வளவுதான். நீ என்ன செய்யணும்னு இருக்கிறியோ அதை செய்ய விடாது. நீ ஜெபம் பண்ண விடாது, ஆராதிக்க விடாது, ஆலயத்துக்கு வர விடாது, பரிசுத்தமா இருக்க விடாது, நல்ல சிந்தனையோட வாழ விடாது, கீழ்ப்படிய விடாது, விட்டு கொடுக்க விடாது, தேவ கிருபையில இருக்க விடாது. இதை அப்படி செய்ய விடாது. இது எப்பவும் ஏத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நீங்க இந்த மாம்சத்தை எப்படி கீழ்ப்படுத்தணும்? ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சரிதாம்மா? இப்ப பாருங்க, நீங்க எந்த விஷயத்துல நான் சொல்றேன், நீங்க மாம்சம் உங்களுக்கு ஜீவிதத்தில் நீங்க என்ன செய்யணுமோ அது என்ன செய்யாது, செய்ய விடாது. அப்ப இந்த மாம்சத்தை பலகீனப்படுத்தணும், அழிக்கணும்னு சொன்னா சுயத்துக்கு இடம் கொடுக்காம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தணும். ஆவிக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆராதனை, ஜெபங்கள், ஆத்மீகத்திற்கு அதிக முக்கியத்துவம் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாம்சத்தை அழிக்க முடியாது, பலகீனப்படுத்த முடியும். அல்லேலூயா. மாம்சத்தை ஏன் அழிக்க முடியாதுன்னு கேட்கிறீங்களா? அந்த மாம்சத்துல தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மாம்சத்தை அழித்தால் பிழைப்பீர்கள்னு இருக்கு. ஆனா நிரந்தரமா அழிச்சாதான் நீங்க செத்து போயிருவீங்களே. மாம்சத்தை நிரந்தரமா அழிக்க முடியுமா? அவனுடைய கிரியைகளை அழிக்கலாம். ஆனா மாம்சம் உங்ககிட்ட தான் இருக்கு. முன்னால இந்த கை அடிக்கிறதா இருந்துச்சு, இன்னும் அடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? நினைச்சா அடிக்கும். முன்னால இந்த வாய் கெட்ட வார்த்தை பேசிச்சு, இனி இந்த வாய்க்கு கெட்ட வார்த்தை பேசவே தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப நிறுத்தி வச்சிருக்கோம், அப்படிதான் நமக்கா. இருந்தாலும் சிலருக்கு அப்பப்ப எழும்புது, அப்படி வருது, அதை அப்படி சவுட்டி தாத்து வச்சிருக்கு. அதனால இந்த வாய்க்கு இன்னும் கெட்ட வார்த்தை பேச தெரியும், இந்த வாய்க்கு இன்னும் கெட்ட வார்த்தை பேச சொல்லும். அப்படித்தானே தெரியும். இந்த கைக்கு இன்னும் அடிக்க தெரியும், இந்த காலுக்கு இன்னும் மிதிக்க தெரியும். ஆனா ஆவிக்குரிய ஜீவிதம் தெளிவா இருக்கிறதுனால மாம்சம் எப்படி இருக்கிறது? பலகீனமா இருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அதனாலதான் மக்களே, ஆமீன், ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஜெபத்திலையும் வேத தியானத்திலையும் சபை கூடி வர்றதில்ல எல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா கூட்டத்துக்கும் வரவங்க பைத்தியக்காரங்க ஒன்றும் கிடையாது மோனே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு புத்திசாலித்தனம்னு நினைக்கப்படாது. ஆராதனை குறையுமா மாம்சம் எழும்பும், ஆராதனை குறையுமா மாம்சம் எழும்பும், ஜபம் குறையுமா மாம்சம் எழும்பும், பாட்டு ஆராதனை குறையுமா மாம்சம் எழும்பும், வாச கூட்டம் குறையும்போ மாம்சம் எழும்பும், தேவனோடுள்ள உறவு குறையுமா மாம்சம் எழும்பும். அதுக்கு கணக்கு.
கூட்டத்துக்கு வராதது பிஸி அல்ல, பிசாசு உன்னை செய்ய விடாதது. பிசாசுக்கு தெரியும் நீ ஆத்மீகத்தில் அதிகமாக இடம் கொடுத்து ஆராதிச்சு கிருபையில வளர்ந்தா தனக்கு செயல்பட முடியாதுன்னு. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆராதனை, ஜபம், ஆவியானவரோடு கூடிய உறவு, வசன தியானம், சபை கூடி வருதல், இதெல்லாம் குறையுமம் மாம்சம் தலை தூக்கும். நம்மள பலரும் நல்லா ஆராதிச்ச எல்லா ஜபங்களுக்கு வந்து தெய்வத்தை ஆராதிச்ச காலத்துல சுபாவத்துல ரொம்ப நல்லா இருந்த பலரும் உண்டு. இன்னைக்கு ஆராதனையும் ஜபம் குறைஞ்சப்போ பிசாசு டக்குன்னு உள்ள வந்தான் வீட்டுக்குள்ள. பிசாசுடைய கிரிய வீட்டுக்குள்ள வந்து ஏன் உன்னுடைய ஜீவிதத்துல திறப்பு விழுந்து. ஆராதனையும் ஜபம் இருக்குமா, ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்துச்சு ஜீவிதத்துல. இப்ப பிஸியாகி போனதுனால ஜீவிதத்தில் என்ன விழுந்து, திறப்பு விழுந்து. இன்னைக்கு மாம்சம் தலை தூக்கி நிக்குது. ஒரு வார்த்தை சிலர்கிட்ட பேச முடியல. ஒரு காலத்தில் தாழ்மைப்பட்டவர்கள் இன்னைக்கு பேய போல நிக்கான். ஏன்? மாம்சம் எழும்பி நிக்குது. ஒரு வார்த்தை பேச முடியல. ஒரு வார்த்தை உபதேசிச்சு பாரு, அவனுக்கு ஜென்ம சுபாவம் வெளியே வரும். ஒரு வார்த்தை புத்தி சொல்லி பாரு, அவனுடைய ஜென்ம சுபாவம் வெளியே வரும். ஆராதனைக்கு இருக்கும்போம் பாவப்பட்டது போல இருக்கிறது ஒன்றும் பார்க்கண்டா, பாவப்பட்டது போல இருக்க பார்க்கண்டா. தனிப்பட்ட ஜீவிதத்தில் போய் அவனுக்கு நஷ்டம் இருக்கிற ஒரு காரியத்தை போல ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்லி பாரு, அவன் யாருன்னு அப்ப தெரியும். மாம்சம் இன்னும் சாகல்ல, மாம்சம் பலகீனப்படல. அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரோடு உள்ள உறவு சரியா இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்மீகத்திலையும் ஆராதனை, ஜபங்கள், இதோடு கூடிய உறவுகளை நம்ம அதிகரிக்கணும். மாம்சத்தை பலகீனப்படுத்தணும். மாம்சத்தை பலகீனப்படுத்தணும்னா தின்னாம கிடக்கிறது அல்ல. நான் இனி சாப்பிடவே மாட்டேன். நிறைய பேர் டயட்ல இருக்கதா கேள்விப்பட்டேன். தோத்திரம், ஐசியூல இருக்கப்படாது. கூடுதல் டயட்ல இருந்த ஐசியூல போய் இருக்கும். சில ஆட்கள் அப்படிதான். சமீபத்தில் ஒரு பிள்ளை கல்யாணம் ஆச்சு, கன்சீவ் ஆயிட்டா. ஆஸ்பத்திரியில போய் டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், குழந்தை பெற்றெடுக்கிற அளவுக்கு பலன் இந்த பிள்ளைகிட்ட இல்லை. என்னது? குழந்தை பெற்றெடுக்கிற அளவுக்குள்ள பலன் இந்த பிள்ளைகிட்ட இல்லை. இப்ப கரு ஆகியாச்சு, 5 மாசம் ஆகும். இனி என்ன செய்யாது? உள்ள வைக்கதா எடுக்கதா? இவளுக்கு குழந்தை பிறந்தா இவளுக்கு ஒரு ஆபத்து வரும். குழந்தை தப்பிக்கிடும், இவ செத்து போவான். என்ன செய்வோம்? யோசிச்சு பாரு. இது ஏன்னு கடைசியில பண்ண பிள்ளை 8ஆம் கிளாஸ் 13 வயசுல இருந்த டயட்டா. என்னது டயட்டு? உங்களுக்கெல்லாம் கொழுப்புடி, எங்களுக்கெல்லாம் அன்னைக்கு இட்லி இல்லை, வருஷத்துக்கு ஒரிக்காதான் கிடைக்கும் இல்லையா? இதை தெரிஞ்ச சகோதரமாரு கை தூக்கி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பாத்தியாளா? உங்களுக்கு டயட் எடுக்க வேண்டியது வருது. எங்களுக்கு நல்ல காலங்கள் பூரா மேக்சிமம் டயட் தான் இல்லையா? உங்களுக்கு இருந்து ஒல்லியா இருக்கிறதுக்கு வேண்டி நீங்க டயட், எங்களுக்கு இல்லாம டயட் ஆகும். இன்னைக்கு எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது. தோத்திரம், நாளைக்கு தோசை அல்லது இட்லின்னா சாயங்காலம் என்ன செய்வாங்க? அன்னைக்கு உரல் எங்க கிடக்கும்? வீட்டுக்குள்ள எல்லாம் கிடையாது, வீட்டுக்கு முன்ன கிடக்கும். எல்லாரும் அப்படி இருந்து அம்மா அப்படி கழுவாத கை கொண்டு இப்படியே வைக்கும்போ எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து அரைஞ்சான்னு பாப்பம் பார்த்துக்கா. ஆளுக்கு 6 இட்லிக்கு மாவு போகும். உள்ளதான மகா? அப்படியானால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. பாத்தியலா? எங்களுக்கெல்லாம் டயட் எடுக்க நேரம் இல்லை. காரணம் மேக்சிமம் டயட்ல தான் வாழ்ந்தோம். எட்டலாம் மோனே, இதெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது. மாம்சத்தை பலகீனப்படுத்துறது டயட்ல அல்ல, மாம்சத்தை பலகீனப்படுத்துறது ஆராதனையில். ஒரு அல்லேலியா எதிர்பார்த்தேன். மாம்சத்தை பலகீனப்படுத்துறது ஆராதனையில், மாம்சத்தை பலகீனப்படுத்துறது வேத தியானத்தில், மாம்சத்தை பலகீனப்படுத்துகிறது ஜபஜீவியத்தில், மாம்சத்தில் பலகீனப்படுத்துவது பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்தில், மாம்சத்தை பலகீனப்படுத்துவது தெய்வ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கறதுல, மாம்சத்தை பலகீனப்படுத்துவது ஆண்டவருக்காக தியாகம் செய்கிறதுல. அப்போ ஆண்டவருடைய ஜீவிதத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். சரியா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? கொஞ்ச நேரம் எழும்பி நிக்கிறீங்களா? எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
எழுப்பி நில்லுங்க. பிரசங்கத்துக்கு இடையில தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒரு குட்டி ஜெபம் பண்ணணும் மக்களே. இந்த காலத்துல நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு அதிகமான நேரங்கள் இல்லை. அதனால பிள்ளைகளுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், அரை மணி நேரம் கிடைச்சாலும் ஆலயத்துக்கு வரணும். என்ன, ஆலயத்துக்கு வரணும். இனி வருகிற காலங்களுக்கு பிறகெல்லாம் எல்லாருக்கும் நல்ல அரவணைப்புகள் எல்லாம் கிடையாது. அதனால இப்பமே 10 நிமிஷம் உண்டுனாலும் ஆலயத்துக்கு வந்து ஆராதிச்சு ஆண்டவருடைய கிருபையை தக்க வச்சுக்கிடுங்க. ஆத்மீகம் குறையும்பம் மாம்சம் தலை உயர்த்தும். பாவம் செய்வதற்கான தருணங்களை பிசாசு உனக்குள்ள கொண்டு வருவான். தப்பு பண்ணுவதற்கான தருணங்களை பிசாசு கொண்டு வருவான். நீ இடறி போவே, ஜீவிதம் இடறி போகும், குடும்ப ஜீவிதம் இடறி போகும், பரிசுத்த வாழ்க்கை இடறி போகும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு கண கண்களை மூடி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆவியினாலே மாம்சத்தை பலகீனப்படுத்தணும். உங்களால முடியும்னா உங்க 2 கைகளை வேணா உயர்த்தி கிடலாம். தம்பிமா, ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. மாம்சம் என்பது ஒரு பெரிய அரண். அதே யாருடைய ஜீவிதத்தில் எல்லாம் எழும்பிச்சோ அவர்களெல்லாம் அதை அழிச்சிட்டு. தம்பிமா, மாம்சம் என்பது அரண், அது தகர்க்கப்பட வேண்டிய ஒன்று. தாவீதுக்கு ஜீவிதத்துல மாம்சம் தலை தூக்குச்சு, ஜீவிதம் தொலைஞ்சு போச்சு. சாலமோனுடைய ஜீவிதத்துல மாம்சம் தலை தூக்குச்சு. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உட்காருங்க. ஆத்மீக ஜீவிதம் என்பது ரொம்ப அழகு. நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கவனிக்கும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24, 25, 26 எல்லாரும் எடுங்க மக்களை. முதல்ல எல்லாரும் எழுதுங்க. நம்ம இப்ப என்ன செய்யலாம்? கலாத்தியருக்கு எழுதிய இந்த மாம்சம் என்கிற இந்த அந்த அரண் அதை தகரணும். மாம்சம்ங்கிற யாருக்கு ஜீவிதத்தில் எல்லாம் அது தகரல்லையோ அது அவர்களை என்ன செய்தரும்? தகர்த்து போடும். அப்ப மாம்சம் என்று சொல்லுகிற இந்த அரணை தகர்க்கணும்னா 2-3 வார்த்தைகள் சொல்லுங்க. கிறிஸ்தவனுடையவர்கள், படிமோனே, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சிலுவையில் யார் அறையப்பட்டா? இயேசு. யாருக்காக? நமக்கு வேண்டி. பைபிள் சொல்லுது, நம்முடைய மாம்சமும் நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளும் இயேசுவோடு கூட எதில் அறையப்படணுமா? சிலுவையில் அறையப்படணும். அல்லேலூயா. ஆம். இப்போ நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் சிலுவையில் அறையப்பட்டால் அது நம்ம கோபப்பட வேண்டிய நேரத்தில் பிடுங்கிட்டு வராது. அது அறையப்படாததுனாலே ஆக்கும் நம்முடைய ஜீவிதங்களில் ஆத்மீகமான ஒரு ஜீவிதம் செய்தும் மாம்சம் சில நேரங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உயர்ந்து கொண்டிருக்கிறது. மாம்சம் சிலுவையில் என்ன செய்யப்படணும்? இச்சைகள் அறையப்படணும். அடுத்த வசனம் படிங்க. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அப்போ 2 ஆவிக்கேற்றபடி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நடக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் ஆவிக்கேற்றபடி என்ன செய்யணும்? ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளா நடந்துகிடணும். என்ன செய்யணும் மக்களை? எந்த இடத்துல நண்பர்களோட நின்று பேசினாலும் நமக்கு ஒன்னும் மறந்துடப்படாது. நம்ம ஆவிக்குரியவர்கள் என்பது என்ன செய்யப்படாது? மறந்துடப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வரும்போது தான் அவங்க ரசிக்கப்பட்டவங்க என்ன உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்.
அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அவங்க மாம்சத்தை சிலுவையில் அறைந்தவர்கள் ஆலய வாசனை அடிச்ச பிறகு அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். வெளியில அவர்களுக்கு ஆத்மீகத்துக்கு சம்பந்தமே இருக்காது. என் பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் ஜீவித படிப்பினைகள் மக்களே. ஆவிக்குரிய பிள்ளைகளா நடக்க படிக்கணும். அப்படி இருந்தா தெய்வ நடத்துதல் மகிமையா இருக்கும். தெய்வ நடத்துதல் மகிமையா இருக்கும். தெய்வம் தருகிற வழிகள் மகிமையா இருக்கும். தேவன் தருகிற வழிகள் மகிமையா இருக்கும். தெய்வம் ஆயத்தப்படுத்துகிற நன்மைகள் மகிமையா இருக்கும். ஒரு அல்லேலூயா. தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினதை ஒரு கண் கண்டதும் இல்லை, ஒருவர் செவியில் தோன்றினதும் இல்லை. இந்த வசனத்தை படிச்சு முடிப்போம். எங்க மறுபடியும் கலாத்தியருக்கு வாருங்க. 5ஆம் அதிகாரம். எத்தனை வசனம் மக்களே? 6. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். இல்லையா 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 25 படிங்க. 25 வரைக்கும் படி மக்களை. நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அடுத்து படிங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். எல்லாரும் சொல்லுங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவரை ஒருவர் கோபப்படுத்தாமையும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை படிங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பப்படாது. ஒருவரை ஒருவர் கோபப்படுத்தப்படாது. ஒருவரை ஒரு மேல் ஒருவர் பொறாமப்பட. அப்படி இருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எல்லாம் அது செய்ய. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நடத்துவாரா?